என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சீரார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டிய காரணம், இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு நன்மை தரக்கூடியது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகிறது. உலக தமிழ் மக்கள் அனைவரும் இது பழகுவதோடு ஜாதி பேதமின்றி மத வேறுபாடு இன்றி இன்றைக்கு எல்லோரும் பார்ப்பவர்கள் எல்லோரும் பார்த்து பழகி தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களுடைய கஷ்டங்களையும் நீக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு பாலாஜி முனிராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வயது 27. அவர்கள் MBA தேர்ச்சி பெற்று வெளிநாட்டிலே வேலை செய்தவர்கள். பல காலம் அங்கே பார்த்துவிட்டு இங்கே வந்துவிட்டு யோகத்தை நாம் கை கொண்டு மக்களுக்கு சேவை செய்யலாம் என்பதை இங்கே வந்து 500 ஹவர்ஸ் ஹத யோகாவும் யோகா தெரபி கோர்ஸும் சேர்த்து படிக்கிறார்கள். அந்த அளவுக்கு பாருங்கள், வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தாலும் இந்த கலையில் ஆர்வம் கொண்டு இதை நாம் எடுத்துக்கொண்டு இதில் நாம் முதுமை பெற்று மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதில் நமக்கு வருமானமும் கிடைக்கும், மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய வழியாகவும் கிடைக்கும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இந்த வாலிபர் இங்கே வந்திருக்கின்றார். அவர் இப்பொழுது அற்புதமான ஆசனங்கள் பரிவர்த்தன ஜானசீராசனத்தை முதலில் செய்ய போகிறார்கள். பார்க்க வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டமான ஆசனம்தான். என் அருமை சொல்கிறதே, நீங்கள் பரிவர்த்தன ஆசனத்தை செய்யுங்கள். பரிவர்த்த ஜானசீராசனம். முதுகெலும்பு திருகப்படுகிறது. கால் கைகளை இறுக்கி பிடிக்கின்ற காரணத்தினால் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகிறது. பாதவலி, முட்டு வலி, பாதத்தில் வீக்கம், இன்னும் முதுகு எலும்பில் L4 L5 உள்ள பிரச்சனைகள், மூளைக்குள்ளே போகிற நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. உடலில் பல பகுதிகள் செம்மைப்படுத்தப்படுகிறது. அப்படியே கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை நீட்டி பண்ணுங்கள். வலது கால் பண்ணினால் இடது கால் பண்ணணும். காலை தள்ளி போடுங்க கொஞ்சம். நேராக இருந்து கையை பாதத்தை பிடிக்கிறது என்பதே கடினம். அதுவும் முதுகை திருப்பி பிடிப்பது என்பது அதை விட கடினம். யோகாசன ஆசிரியர்கள் என்று சொன்னால் இது போன்ற கடினமான ஆசனங்களையும் கண்டிப்பாக அவர்கள் செய்தே ஆக வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் வலது காலை பிடிச்சு செய்யுங்கள். இந்த ஆசனம் செய்யும் பொழுதே முதுகு வழியாக இந்த நரம்பு இழுபடுவதே நமக்கு தெரிய முடியும். அதில் திருக்கி கொண்டு இழுக்கிறோம் காலை. அப்போ கால் நரம்புகள், தலை நரம்புகள், முதுகு வழியாக செல்லக்கூடிய நரம்புகளெல்லாம் இழுக்கக்கூடியதே நாம் உணர முடியும். இதெல்லாம் வெகு காலமாக தொடர்ந்து பயிற்சி பெற்றால்தான் முடியும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் என்னதான் யோகாசனத்தில் வல்லவராக இருந்தார்களும் இப்பொழுது மற்ற யோகாசனம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் யோகாவிலே என்ன டிகிரி வாங்கியிருக்கீர்களா, டிப்ளமா வாங்கியிருக்கீங்களா என்று கேட்கிறார்கள் எல்லோரும். அதன் பின் தான் அங்கே பழகப் போகிறார்கள். இல்லை பிஜி பண்ணியிருக்காரு, MSc பண்ணியிருக்காருன்னா அவர்கள் உடனடியாக அவர்களை பணத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. அவங்களிடம் சேர்ந்து பழகுவதற்கு ஒரு ஓடோடி வரக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கின்றது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை யோகாசன ஆசிரியர்கள் காலையிலும் மாலையிலும் பழகி
எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தை செய்யக்கூடிய ஒரு தகுதி பெற்று என்றும் ஆரோக்கியமாக நெடிது எழுதி வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.